ஃபோர்க், கிரிப்டோ பிளாக் செயின் ஃபோர்க்னா என்ன அப்படின்றத கொஞ்சம் எல்லாமே வந்து ப்ரீஃபாகவே பார்த்துருவோம், கொஞ்சம் குயிக்காகவும் பார்ப்போம். ஃபோர்க்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஒரிஜினல் சோர்ஸ் கோடை வச்சுக்கிட்டு அதை வந்து காப்பி பண்ணிக்கிட்டு ஒரு புதுசாக ஒரு இண்டிபெண்டா டெவலப்மெண்ட்டை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு புதுசா ஒரு பிளாக் செயினை கூட அந்த கோடிங்கை வச்சுக்கிட்டு பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு குட்டி பேரோல் சாஃப்ட்வேரை எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய ஃபேக்டரிக்கு அதையே என்ஹான்ஸ் பண்றோம் அப்படியும் பண்ணலாம். இல்ல அதே பேரோல் சாஃப்ட்வேரை ஒரு பெரிய செக்டாருக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து அதாவது ஒரிஜினல் ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதாம எந்த கோடிங்கையும் ஸோ ஆல்ரெடி டெவலப் ஆயிருக்கிற ஒரு சோர்ஸ் கோடை எடுத்து எழுதும் போது ஸோ அந்த ஒர்க் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனாலதான் வந்து அதை இந்த ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்றாங்க. பிளாக் செயின்ல என்ன அப்படின்னாக்கா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பிட்காயினை வச்சுதான் லைட்